விண்ணையும் மண்ணையும் ஆண்டு வழிநடத்தி வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். திருமறையின் ஊடாக உம்முடைய காட்சிகளை அனுதினமும் எங்களுக்கு தந்து நாங்கள் வாழ்கின்ற வழிமுறைகளை கற்றுத்தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை புத்தகச் சுருளில் இருந்து உடைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகளை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் வெளிப்படுத்துகின்ற செய்திகளை நாங்கள் கேட்டு அதன் உண்மைகளை உணர்ந்து எங்களுடைய வாழ்வில் நீர் வெளிப்படுத்துகின்ற காட்சிகளின் ஊடாக உமது வருகையை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படி எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைத்த பொழுது நிலநடுக்கமும் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெருந்திரளான மக்களை முத்திரையிடுவதும் அவர்களது விண்ணக வழிபாடும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுகள் அனைத்தும் பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு உடையவை. இங்கே சொல்லப்படுகின்ற நிகழ்வுகளை ஆண்டவரின் நாளுக்கு முன்னர் நடைபெறும் நிகழ்வுகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி நாட்களில் உலகளாவிய அளவில் பயங்கரங்கள் நிகழும் என யோவான் காட்சி காணுகின்றார். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை யோவான் குறிப்பிடும் காட்சியில் பழைய ஏற்பாட்டிலும் அதன் பின்னர் எழுதப்பட்ட யூத ரபிமார்களின் நூல்களிலும் உள்ள செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கடவுளின் நாள் வருகையில் மனிதர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்குவர். வேதனைகளும் துக்கங்களும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும் என ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் 8ஆம் வசனங்கள் கூறுகின்றன. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அலறுவான் என செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகின்றது. தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிப்பார்கள் என யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறுகின்றார். அவர்கள் பயத்தால் நடுங்குவார்கள். தப்பி ஓடுவதற்கு இடமில்லை, ஒளிந்து கொள்வதற்கும் இடமில்லை என யூத ரபிகளின் நூலாகிய ஏனோக்கு 102ஆம் அதிகாரம் 1ஆம் 3ஆம் வசனங்கள் விவரிக்கின்றன. பாவம் செய்யும் மக்களுக்கு எதிராக கடவுள் சாட்சியாக வருவார் என மீகா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. அவர் ஒரு சுத்திகரிப்பாளரின் நெருப்பை போல இருப்பார். அவர் வரும் நாளில் யார் நிலைத்திருப்பார்கள் என மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் மல்கியா கேள்வி எழுப்புகின்றார். கர்த்தருடைய நாள் பெரியதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். யார் அதை தாங்க முடியும் என யோவேல் இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கேட்கின்றார். மனிதர்கள் மலைகளிடம் எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்கள் மீது விழுங்கள் என்றும் கேட்பர் என ஓசியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகின்றது. சிலுவைக்கு செல்லும் வழியில் இயேசு கிறிஸ்துவும் ஓசியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி தமது சீடர்களை விழித்திருக்கும்படி அழைக்கிறார். ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைத்த பொழுது பிரபஞ்சத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த காட்சி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் நிகழும் பயங்கரங்கள் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பயங்கரங்களை நான் வாசிக்கின்றேன். திருமறை இருக்கிறவர்கள் அதை திறந்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும்
சியாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இறுதியில் நிகழும் பயங்கரங்கள் மனிதரது வாழ்வில் நிகழும் 3 மிக முக்கியமான காரியங்களை விளக்குகின்றன. முதலாவது, அனைவரும் தீர்ப்புக்கு உட்படுகின்ற ஒரு நிலை. 15ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சியாதீனர் யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உலக அளவில் நடைபெறுகின்ற தீர்ப்பை பற்றி கூறுகின்றது. இங்கு 7 விதமான மக்கள் கூட்டத்தினர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கடவுளின் தீர்ப்பிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. முழு மனுக்குலத்தையும் உள்ளடக்கியதாக இந்த தீர்ப்பு காட்டப்பட்டிருக்கின்றது. ஒருவர் உலகில் விஐபி போன்று இருக்கலாம், திருச்சபையை துன்புறுத்துகின்ற அதிகாரம் பெற்ற ஆளுநராகவும் இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், வலிமை உடையோராகவும் அடிமையாகவோ அற்பமானவராகவோ இருக்கலாம். ஆனால் கடவுளின் தீர்ப்பிலிருந்து எவரும் தப்ப இயலாது. எனவே கடவுளின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகில் வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். இறுதி நாளில் மனிதரது வாழ்வில் நிகழ்வதாக இப்பகுதி கூறும் 2வது காரியம் ஒளிந்து கொள்ளுதல். 15ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து 16ஆம் வசனம் முடிய வரை உள்ள பகுதியில் ஒளிந்து கொள்ளுகின்ற காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. 15ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் வரும்போது மக்கள் எங்கேயோ ஒளிந்து கொள்ள தேடுவதை யோவான் இங்கே காட்சியாக காணுகின்றார். பாவத்தின் முதல் உள்ளுணர்வு மறைத்து கொள்வது, டு ஹைட், அல்லது மறைவிடங்களில் செய்வது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தங்களை மறைத்து கொள்ள முயன்றனர். பாவிகள் மிகவும் பயப்படுவது மரணத்தை அல்ல, ஆனால் கடவுளின் வெளிப்பட்ட பிரசன்னத்தையே. வாட் sinners dread most is not death but the revealed presence of God என H.B. ஸ்வெட்டே என்கின்ற திருமறை விளக்க உரையாளர் கூறுகின்றார். பாவத்தின் பயங்கரமான விளைவு என்னவெனில் அது மனிதனை கடவுளிடமிருந்து விலக செய்வது. இயேசு கிறிஸ்து செய்யும் வேலையின் மிக உயர்ந்த செயல் என்னவெனில் மனிதனை கடவுளோடு இணைய செய்தல். ஆகவே கடவுளை விட்டு மறைந்து அல்லது விலகி வாழாமல் கடவுளோடு இணைந்து அவரது அன்பிலும் கருணையிலும் நனைந்து வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இறுதி நாளில் மனிதருடைய வாழ்வில் நிகழ்வதாக இந்த பகுதி கூறுகின்ற 3வது காரியம் இறை உறவில் வாழ்தல். 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். யார் நிற்கக்கூடும் என்ற கேள்வி கடவுளின் கோபத்திற்கு முன்னால் எவராலும் நிற்க இயலாது என்ற பதிலை நமக்கு தருவதாக இருக்கின்றது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். எனினும் கடவுளின் முன்னிலையில் நிற்கும் சிலரை பற்றி திருமறை ஆங்காங்கே குறிப்பிடுகின்றது. மோசேயும் சாமுவேலும் கடவுளுடைய முகத்துக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றோர் என எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் காணலாம். காப்ரியேல்
இறைவனுக்கு முன்பாக நிற்கிறவர் என்று லூக்கா 1:19 கூறுகின்றது. யூத ரபிகளின் நூலாகிய அல்மா என்கின்ற நூலின் 36 அல்மா என்பவர் தான் செய்த தவறுகளுக்காக நியாயம் தீர்க்கப்பட விரும்பாததால் இறை சமூகத்தில் நிற்பதற்கு மிகவும் பயப்படுகிறார். இறுதி நாளில் மக்கள் பயப்படுவதற்கும் இதுவே காரணமாக இருக்கலாம். அவர்கள் செய்யும் தவறுகளின் பொருட்டு இறைவன் முன் எப்படி நிற்க முடியும் என அச்சம் கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது. நாம் தவறுகையில் உடனடியாக மன்னிப்பு கேட்டு இறை உறவிலேயே வாழ்ந்து வருவோமானால் சாமுவேலைப் போல, மோசேயைப் போல, காபிரியேலைப் போல இறைவன் முன்பாக நாமும் நிற்கலாம். எனவே நமது பயங்களை நீக்கி கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவில் இருக்கின்ற இடறல்களையெல்லாம் களைந்து அல்லது நெருடல்களை சரி செய்து இறையுறவில் நிலைத்திருப்பதையே நமது முக்கிய வேலையாக ஒவ்வொரு நாளும் நாம் கருதும்படி அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைவருக்கும் தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் இந்த 6வது முத்திரையை உடைக்கின்ற காட்சியின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். உம்முடைய வருகையில் உமது தீர்ப்பை மகிழ்வோடு நாங்கள் சந்திக்கத்தக்கதாக, உம்மை கண்டு ஒளிந்து கொள்ளாமல் உம்மை நாங்கள் வரவேற்கத்தக்கதாக, எப்பொழுதும் உமது பிரசன்னத்திலேயே உமது உறவிலேயே நிலைத்திருந்து வாழ்கின்ற நல்ல சிந்தையை, நல்ல அர்ப்பணத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.